பாருங்க, ஒன்று சேர்ந்தா என்ன பண்ணலாம் தெரியுமா? யூதர்கள் பாருங்க, அங்க இருக்கிறவங்களாம் பண்ணாங்கன்னா இப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கூடிக்கொண்டார்கள், ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. பாருங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒருவரும் நிற்க முடியாது. அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்திருக்கிற உங்களுக்கு எதிராக யாரும் எந்த கிரியையும் செய்ய முடியாது. எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட கொம்பனும் சொல்றேன், கொம்பாதி கொம்பனும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு எதிராக. வேதம் அப்படிதான், கர்த்தரின் பட்சத்தில் நின்றால் எனக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாரு. இங்கே யாரும் ஆமான் மாதிரி கிடையாது. ஆமான் பட்சத்தில் பிசாசு நின்னா, யூத ஜனங்கள் பட்சத்தில் கர்த்தர் நின்றார். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறார். எனக்கு எதிராக நிற்பவன் யார்? அவன் இந்த ஆமான் ஏமாத்திரும். நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்து வந்து